வணக்கம் நண்பர்களே, நம்ம இங்கே வந்திருக்கிற பார்த்திங்கன்னா சங்ககிரியில் ஒர்க்காமலையில் பார்த்திங்கன்னா சண்டி ஹோமம், மகளிர்கள் நடத்தும் சண்டி ஹோமம் தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆலயத்தில் வந்துக்கிற குருசாமியோட பேர் ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம் சாமி, உங்களோட பேர் என்ன சொன்னீங்கன்னா பரவாயில்ல. தீக்ஷா நாமம் ஞானானந்த சரஸ்வதி. ஸ்ரீவித்யா உபாசனை பூர்ணாபிஷேகம் பண்ணுறச்சு பெற்றவங்க வச்ச பேர் ஒன்றா இருந்தாலும் பூர்ணாபிஷேகம் பண்ணுறச்சு குருநாதர் வைக்கிற பேர் ஒன்று இருக்குது. அந்த தீக்ஷா நாமம் ஞானானந்த சரஸ்வதி. சாமி, இங்கே எங்கேருந்து பயணம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு இதை சொல்லுங்க. சென்னைக்கு அருகாமையில் சிறுவாபுரி தெரியுங்களா? சென்னைக்கு அருகாமையில் சிறுவாபுரி, திருப்பதி பாடல்பட்ட முருகன் கோவில் இருக்குது. அந்த சிறுவாபுரி முருகனுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ சக்கரபீடம் இருக்குது. லலிதா பரமேஸ்வர் பிரதானம். சார், நம்ம உங்கள் ஒரு சிஷியர் சாமிக்கிறாரு, அவரை பற்றி ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அவரை பற்றி ஒரு விளக்கமாக எதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா சாமியை கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இவர் ஒன்று ரீசனாக ஒரு பாட்டு எடுத்துருக்குறேன். வராகிலேயே இந்த பாட்டு இப்படி தான் பாடுவார் அப்படின்றது நான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் இவரை கேட்டோன்னே நான் அது எது ஸ்டாக் ஆகிட்டேன். நான் அந்த பாட்டு நான் ரிலீஸ் பண்ணி வச்சு சாமி. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா பாடியிருக்கிறாரு. ஒரு அற்புதமான இந்த வராகி எப்படி பூஜை பண்ணணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை நான் ஒரு சில விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். நான் எல்லா கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் நிறைய ஏகப்பட்ட கோயில்ஸ் போயிருக்கிறேன். இப்போ இவர் பண்ணுற ஒரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு மெய்சிலுக்கு வச்சிருச்சு. இவரை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா உங்களை தான் அவர் குருன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது யாருமே எதுவுமே சொல்லாமே இந்த தேவி மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுன்னா அது சாதாரணமானதில்லை. அது ஜென்மாந்தரமாக தொடர்பு. பூர்வ ஜென்மாவில் விட்டதை இந்த ஜென்மாவில் கடைபிடிக்கும்படி அவளே குருவாக இவர் பிடிச்சிக்கோ, இதை பயன்படுத்திக்கோ, அவர் பிடிச்சிட்டு பயன்படுத்திக்கணும். அவருடைய அனுகிரகம் தான். ரொம்ப நன்றி. நான் உங்கள் இடம் நம்ம குருமாருக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாரு. இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அதை சொல்லுங்க. எனக்கு நம்ம குரு வேற, அம்பாள் வேற கிடையாது. கண்டிப்பாக சாக்ஷாத் அம்பாளோட திருவடிவம். எப்படி பேசும் தெய்வமாக குருநாதரை பார்க்குறோமோ அதே போல தான் அம்பாள். ஏன்னா அம்பாளை நேராக பார்க்க முடியாது, குருநாதரை நேராக பார்க்க முடியும். இதுதான் குருவுக்கும் அம்பாளுக்கும் உரிய வேதம். அம்பாளை பார்க்குறதும் குருவை பார்க்குறதும் ஒன்று. அவர் வாயால் நல்ல அருள் வாக்கு கேட்குறது பரமேஸ்வரியோட அருளால் அவளே பேசுவதை போல. நன்றி. இன்று நடைபெறும் ஸ்ரீ மகாசண்டி யாக பூஜையானது 700 ஸ்லோகங்களை கொண்டு 13 அத்தியாயங்களால் ஆராதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சண்டிகா. சண்டின்னா கோபக்காரின்ற ஒரு பொருள் படும். இன்னொரு பொருள் என்னென்னா அளப்பரிய ஆற்றலுடையவள், எதிலும் அடங்காதவள், எதனாலும் அடக்க முடியாதவள், எதுக்குள்ளும் அவள் அடங்காதவள். அதனால் அவளுக்கு சண்டி அப்படின்னு பேர். வீட்டில் கூட குழந்தைங்க அடங்கா சண்டிதானம் பண்ணுது அப்படின்வாங்க. ரொம்ப சண்டிதானம் பண்ணுது, அடங்க மாட்டேன்து. அந்த மாதிரி அம்பாள் அவள் அளப்பரிய ஆற்றலை சொல்லக்கூடியதான். அவள் எதுக்குள்ளும் அடங்காதவன்னு சொல்லக்கூடிய பொருள்படுபடினா சண்டிகா. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியருடைய அனுகிரகத்தையும் சேர்த்து அருளக்கூடியவ சண்டிகா பரமேஸ்வரி. முப்பெரும் தெய்வம் சேர்ந்து அனுகிரகம் பண்ணும் பொழுது கிடைக்காது ஒன்றும் இல்லை இல்லையா? லக்ஷ்மிக்கு நான் அனுகிரகமாக சகல செல்வங்களும் கிடச்சிடுது. சரஸ்வதியுடைய ஞானம் சம்பந்தப்பட்ட கல்விகள் 64 கலைகள் அனுகிரகமாகிடுறது. பராசக்தியாக துர்கையோடைய தைரியம், வீரம், ஆரோக்கியம் இதெல்லாம் கிடச்சிடுறது. அதனால் சகல சௌபாகியம் அருளக்கூடியது இந்த சண்டிகா பரமேஸ்வரி யாகம். எல்லாரும் இன்றைக்கி பாக்கியம் பண்ணியிருக்கிறீங்க. இந்த சண்டி யாகத்தை தரிசிக்கிறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும். கொடுப்புன்னு இருந்தால் தான் தரிசனம் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் அந்த கொடுப்புன்னு இருக்குது. அவள் அனுகிரகம் இருந்தால் தான் அவளை தரிசனமே பண்ண முடியும். அவள் அருள் இருந்தால் தான் அவளை தரிசனமே பண்ண முடியும். எல்லாருக்கும் அவள் அனுகிரகம் இருக்கிறனால தான் நீ கூப்பிட்ருக்கா எல்லாரையும். அம்பாள் இந்த இடத்துல தேர்வு பண்ணி இன்றைக்கி அமர்ந்திருக்கிறான்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ மகான்கள் இங்கே பூஜை பண்ணியிருக்கலாம். யாரோ ஒரு புண்ணிய ஆத்மாவுக்கு அன்று அவள் கொடுத்த வரம் இன்றைக்கு இந்த ஊருக்கு அவள் பிரதிபலிக்கிறா. அதனால் இந்த ஏரியா இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பாக்கியம் பெற்றவங்க. அம்பாள் உட்கார்ந்துட்டுருக்கா. எல்லாரும் அவள் பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை சௌபாகியம் தருவா.
அதுக்கு மேலான பரநிலை முக்தியும் தருவாள். சாமி இன்னொரு விஷயம் கேட்கணுன்னு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஒர்க்காமலையில் தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஒர்க்காமலையில் ரிஷி பெற்ற வராகி அம்மன் சொல்கிறாங்க. இந்த வராகி அம்மனோட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சின்னதாக ஒரு சொல்லு சாமி. வராகி நல்லதுக்கு 40 தடைகள் வரும்னு சொல்லுவாங்க. இந்த 40 தடைகளும் உடைக்கக்கூடிய வராகி. கலியுகத்தில் அவள் வரப்பிரசாதினி, அதிசயகாரி சித்திதாயினி அவளுக்கு பேர். பெரிய அதிசய காரியங்களை இந்த கலியுகத்தை நடத்தக்கூடியவ, சீக்கிரத்தை அனுகிரகம் பண்ணக்கூடிய அனுகிரக தேவத்தை. அனுகிரக தேவதை. ஆனால் இந்த வராகியை பற்றி என்னென்னா, சில பேர் என்னென்னா கொஞ்சம் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கும் எவ்வளோ பேர் கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வராகினாவே ஒரு ஆக்ரோஷம்னு பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமான காட்சி சொல்லுவாங்க. இந்த உருவத்துக்கும் அம்மனோட அந்த உருவத்துக்கும் என்ன விசேஷமான ஒரு அற்புதம் கொடுப்பாங்க அப்படின்றது. ஏன்னா மக்களோட எதிர்ப்பு எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா வராகி தான் எல்லாமே எதிர்பார்த்துருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி தெய்வங்கள் வணங்கக்கூடியது வராகி போயிட்டாங்க. ஏன்னா வராகி அவ்வளோ சக்தி படைத்ததுன்னு சொல்கிறாங்க சாமி. அந்த சக்திக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு சிறிய விஷயம். விசுக்கரன் சொல்லக்கூடிய அசுரன் அவன் பெற்ற வரபலத்தின்படி திரிபுர சுந்தரியா தேகமும் வராக முகத்தோடு வராசக்தி அவதாரம் தான் இந்த வராக வடிவம். இந்த வராகி தேவி 3 தேவியுடைய அம்சமாக சேர்ந்தவர். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதின்னு சொல்லக்கூடிய 30 தேவியருடைய சேர்ந்த வடிவம் வராகி. ஆனால் புராண ரீதியாக பார்த்தா பிரம்மாண்ட புராணத்தில் ராஜராஜேஸ்வரியாக லலிதைக்கு அவள் படைத்தளபதியாக இருக்கிறார். படைத்தளபதி படைத்தளபதினா அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ராஜா போனாக்கா முன்னாடி பைலட் போகிறாங்க இல்லையா? ஆமாங்க சார். அதை போல் ராஜராஜேஸ்வரி எங்கே போனால் அவளுக்கு முன்னாடி போகக்கூடியவர், முன்னாடி போகிறவர் வராகி. எல்லாத்தையும் தும்சம் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறீங்க. எல்லா வகையான காரிய தடைகள் நீக்கக்கூடியவர், எல்லா வகையான துஷ்ட தனங்களையும் போக்கக்கூடியவர். அவள் பஞ்சமி நாயகி இல்லையா? வாழ்க்கையில் எல்லா பஞ்சங்களையும் போக்கக்கூடியவன். நம்ம உடம்புக்குள்ளே அசுரத்தனமாக விளங்கக்கூடிய அந்த பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி யோக நிலை அருளக்கூடியவன். நம்ம உடம்புக்குள்ளே 6 ஆதார சக்கரங்களில் ஆக்ஞா சக்கரேஸ்வரி, 3வது கண்ணாக நெற்றி கண்ணை ஞானக்கண்ணை திறந்து அறிவாற்றல் அருளக்கூடிய பராசக்தி வராகி. சார் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, இந்த வராகியில் பஞ்சமின்னு 2 விதம் இருக்குது. ஒரு விதம் என்ன, இன்னொரு விதம் என்ன, அதை சொல்லுங்க பக்கமா. தேய்பிரை பஞ்சமில் வழிபாடு பண்ணால் நம்ம கஷ்டங்கள் தெரிஞ்சிடும். தேய்பிரை வழிபாடு நம்முடைய கஷ்டங்களும் பிணிவினைகளும் நீங்கும். வளர்பிறை பஞ்சமி வழிபாடு நம்ம செல்வ நிலைகளை உயர்த்தும். செல்வ நிலையை உயர்த்தும். ஓ, வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் இதான் ஒரு விசேஷம். நமக்கு இருக்கக்கூடிய சௌபாகியங்கள்லாம் மென்மேலும் வளரும். சாமி இப்போ இந்த ஆலயத்தில் சண்டி ஹோமம்னு நடத்துகிறோம். ஏன்னா எந்த ஒரு ஆலயத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் சண்டி ஹோமம் நடத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர்கள் சண்டி ஹோமம் நடத்திட்டுருக்காங்க. இந்த மகளிரில் சண்டி ஹோமம் நடத்துகிறப்ப நம்மளுக்கு மக்களை வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பலன்? அதாவது இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பேதம் கிடையாது. கரெக்ட் தான். இந்த பூலோகத்துக்கு ஸ்ரீவித்யா வந்ததே பெண்கிட்ட தான், ஆண்கிட்ட இல்லை. ஏன்னா அகத்திய மாமுனிவருக்கு முன்னாடியே அவருடைய மனைவி லோபாமுத்திரை ஸ்ரீவித்யா உபாசனை பெற்றுட்டார், சித்தி பெற்றுட்டார். அதனால் லோபாமுத்திரையை வச்சு தான் அகத்தியருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை கிடைச்சது. அதனால் பூலோகத்தில் ஸ்ரீவித்யா உபாசனை முதல்ல கடைபிடிச்சது ஒரு பெண் தான், ஸ்திரீ தான், லோபாமுத்திரை. அதனால் ஸ்ரீவித்யா உபாசனை இருக்கக்கூடிய பெண்களை யோகினிகள் சொல்லுவாங்க. ஸ்ரீபுரத்தில் அம்பாளை சுற்றி 64 கோடி யோகினி கணங்கள் இருக்கிற. அதனால் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவங்களாம் சாக்ஷாத் பரதேவதன் அம்சம். அவள் வேறு, அவங்க வேறு இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய யோகினிகள் எல்லாமே பரதேவ ராஜராஜேஸ்வரி அம்சம் தான். अष्टलक्ष्मी स्वरूपिणीं अष्टदरिद्र्यनाशिनीं इष्टकामप्रदायिनीं वार्ताली नमोस्तुते महिषध्वजाय विद्महे दण्डहस्तायै धीमहि तन्नो देवी प्रचोदयात् नमः ஆடுகிறாள் அன்னை ஆடுகிறாள் தேவி வராகினி ஆடுகிறாள் ஆடுகிறாள் அன்னை ஆடுகிறாள் தேவி வராகினி ஆடுகிறாள் சூளம் கை கொண்டவள் ஆடுகிறாள் சுந்தர ரூபிணி ஆடுகிறாள்
ஆடுகிறாள் சூளம் கை கொண்டவள் ஆடுகிறாள் சுந்தர ரூபிணி ஆடுகிறாள் சக்தி நிறைந்தவள் ஆடுகிறாள் சங்கடம் தீர்த்திட ஆடுகிறாள் ஆடுகிறாள் அன்னை ஆடுகிறாள் தேவி வராகினி ஆடுகிறாள் ஆடுகிறாள் தேவி வராகினி ஆடுகிறாள் எங்கும் நிறைந்தவள் ஆடுகிறாள் ஏகப்பரம்பொருள் ஆடுகிறாள் எங்கும் நிறைந்தவள் ஆடுகிறாள் ஏகாந்த ரூபிணி ஆடுகிறாள் சக்தி நிறைந்தவள் ஆடுகிறாள் சங்கடம் தீர்த்திட ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் ஆடுகிறாள் தேவி வராகினி ஆடுகிறாள் ஆடுகிறாள் ஊஞ்சல் ஆடுகிறாள் தேவி வராகினி ஆடுகிறாள் ஆடுகிறாள் அன்னை ஆடுகிறாள் தேவி திகம்பரி ஆடுகிறாள் ஆடுகிறாள் அன்னை ஆடுகிறாள் தேவி திரிசூலினி ஆடுகிறாள் எங்கும் நிறைந்தவளாம் இவள் ஏக பரம்பொருளாம் எங்கும் நிறைந்தவளாம் அன்னை ஏக பரம்பொருளாம் பஞ்சமி எனும் பெயராள் பஞ்சபூதமும் அடங்கிடுமாம் பஞ்சமி எனும் பெயராள் பஞ்சபூதமும் அடங்கிடுமாம் சொல்லுங்கள் ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி 9 கோள்களுமாம் இவள் ஏவிடும் பணி செய்யுமாம் 9 கோள்களுமாம் இவள் ஏவிடும் பணி செய்யுமாம் ஏழைக்கு உதவிடுவாள் எல்லா நலன்களும் அளித்திடுவாள் ஏழைக்கு உதவிடுவாள் எல்லா நலன்களும் அளித்திடுவாள் சொல்லுங்கள் ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி சொல்லுங்கள் ஓம் சக்தி ஓங்கார ரூபமாய் ஓங்கி உயர்ந்தவள் அம்பிகை ஆடுகின்றாள் ஓங்கார ரூபமாய் ஓங்கி உயர்ந்தவள் அம்பிகை ஆடுகின்றாள் எங்கள் குலசுந்தரி சிங்காரவள்ளி வராகினி ஆடுகின்றாள் எங்கள் குலசுந்தரி சிங்காரவள்ளி வராகினி ஆடுகின்றாள் ஆங்காரி ஆடுகின்றாள் தேவி பொன்னூஞ்சல் ஆடுகின்றாள் சிங்காரி ஆடுகின்றாள் தேவி பொன்னூஞ்சல் ஆடுகின்றாள் ஜய ஜய சங்கரி வாராகி शिव शिव शंकरी वारागी जय जय शंकरी वारागी शिव शिव शंकरी वारागी ओम शक्ति ओम 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 शक्ति ओम 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 शक्ति ओम 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 शक्ति ओम 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 शक्ति ओम शक्ति ओम शक्ति 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 ओम ओम शक्ति ओम 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 शक्ति ओम 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 शक्ति ओम 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 शक्ति ओम ओम ஆடுக பொன்னூஞ்சல் தாயே ஆடுக பொன்னூஞ்சல் ஆடுக பொன்னூஞ்சல் தாயே ஆடுக பொன்னூஞ்சல் सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां
மங்களம் பவது மே சதாம் லோகா சமஸ்தாம் சுகினோ பவந்தோ ஓம் பரமேஸ்வரி மகாமகாகிருபாகடாட்சினி சகல சௌபாக்கியதாயினி சர்வமங்களப்பிரதாயினி श्रीराजराजेश्वरी परिपूर्णकृपाकटाक्षे सिंहासनस्थिते महाभैरवी वाराही नमोस्तुते। ओम अंबाल परमेश्वरी महावारागियोட மகா கிருபா கடாட்சம் இன்னைக்கு அம்பாளோட கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய நாள் அம்பாள் காவேரி அன்னையோட அருள் ஆசியோட நமக்கு விளங்கிக்கிட்டு இருக்கிறார். ஐப்பசி மாசம் அப்படிங்கிறது காவேரி அன்னையோட மிகவும் புனிதமான ஒரு மாதமாக கருதப்படுது. அந்த கார்த்திகை மாதம் முடிந்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் பிறக்கும் பொழுது காவேரி அன்னையானவள் மிகவும் ஆனந்தமா கங்கையோடு கலக்கிறாள். அம்பாள் இன்னைக்கு காவேரி அன்னையோட அருள் ஆற்றலை நமக்கு வாரி வழங்குறார். பரமேஸ்வரியோட அனுகிரகத்தினால எல்லோர் வாழ்விலும் சகல சௌபாக்கியங்கள் நிகழட்டும், நல்லதே